அப்புறம் பார்த்தா டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு வந்து மத்தியானம் சாப்பிட்றாரு விஜய். அதெல்லாம் ஆக்சுவலாக நானே உண்மை நினச்சேன். சரி, நான் ரொம்ப ஒன்றும் யோசிக்கல. அதுக்கப்புறம் இந்த ஃபேக் நியூஸ் நிறையா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு நியூஸையும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறேன். பட் இப்போ தாவேக்காவோட யங்ஸ்டர்ஸை பொறுத்தளவில் அவங்க மாற்று கொண்டு வந்துருவார் விஜய் அப்படின்னு நம்பி ஓட் போட்டிருக்காங்க. அப்போ ஜெயிச்சோடனே அடுத்த எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? மாற்றம் எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ ஒரு மார்க்கெட் இருக்காங்க, மாற்றத்தை எதிர்பார்த்து ஒரு குரூப் இருக்காங்க. அங்க அவங்களுக்கு ஃபீட் பண்ணுங்க, இல்லாத மாற்றத்தை நடந்ததா சொல்லி ஃபீட் பண்ணுங்க. அவங்கள மக்கள் அரசியல் மயப்படுறது அவங்களுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அவங்க ஊழல்வாதிகள், ஊழல் கட்சி. அவங்க இப்ப நான் ஒரு ஊழல்வாதியா இருக்கேன்னா சுத்தி இருக்கவனால அரசியல் படுத்துன்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா அவன் அரசியல் பட்ட என்கிட்ட வந்து கேள்வி கேட்பான். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவனை அரசியலற்றவனா மாத்ததான் நினைப்பேன். இப்படிப்பட்ட சூழல்ல நாம் தமிழர் கட்சி வந்து அழிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அது வந்து வளருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னெல்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஓவர் எக்ஸாஜரேஷன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். தாவேக்காவோட சமூக வலைதள அரசியல் தேர்தலுக்கு முன்னாடி தான் ரீல்ஸு ஷார்ட்ஸுன்னு போட்டு மக்களை வந்து மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஆட்சிக்கு வந்த பிறகு ஆக்கப்பூர்வமாக அரசியல் செஞ்சு மக்களுக்கு நல்லது செஞ்சு அதை ப்ரொமோட் பண்ணி தங்களை முன்னிறுத்திக்காம தொடர்ச்சியாக பல ஃபேக் நியூஸை பரப்பியே வந்து தாவேக்காவை மக்கள் மத்தியில் ஒரு சிறந்த கட்சி, விஜய் வந்து ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு அரசியலை தாவேக்கா முன்னெடுக்கணும்? அது தாவேக்கா கட்சி பண்றாங்களான்னு தெரியல. ஆனால் டெஃபினட்டா அந்த மாதிரியான நிறைய ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. கட்சி தொண்டர்கள் அதை பண்ணலாம். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, தாவேக்கா தொண்டர்களுக்கு பெரிய அரசியல் புரிதல் கிடையாது. அவங்களுக்கு விஜய் மேல பெரிய ஒரு அன்பும் பாசமும் பற்றும் இருக்கு, கட்சி ஜெயிக்கணுன்ற விருப்பம் இருக்கு. ஆனா அரசியல் புரிதல் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? நீங்க என்ன சொன்னாலும் அவங்க நம்பிடுவாங்க. அரசியல் ரீதியா கீர்த்தனா அவர்கள் தான் முதல் பெண் அமைச்சர், தாவேக்கா தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குன்னு ஒரு பொய்யை சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது. ஓ ரைட், நம்ம தலைவர் வந்த உடனே புரட்சி பட்டாரு போல, ரைட், அப்போ அதை ஷேர் பண்ணணும்னு லட்சக்கணக்கான பேர் அதை ஷேர் பண்றாங்க. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்த முதல் அமைச்சர் வந்து ராஜ்மோகன் அவர்கள் அப்படின்னு ஒரு ஃபேக்கான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்புறம் பார்த்தா டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு வந்து மத்தியானம் சாப்பிட்றாரு விஜய். அதெல்லாம் ஆக்சுவலாக நானே உண்மை நினைச்சேன். சரி, நான் ரொம்ப ஒன்றும் யோசிக்கல. அதுக்கப்புறம் இந்த ஃபேக் நியூஸ் நிறைய ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு நியூஸையும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு நியூஸ் பார்த்தோம்னா, லஞ்சம் ஊழல் நடந்தா வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, பண்ணா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அரசு தரும். அதெல்லாம் கேட்டாலே தெரியுது அது ஃபேக் தான். அது ஒரு ஜண்டுபாம் கம்பெனியோட ஃபோன் நம்பர். அது இப்படி எதையாவது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. நிறைய ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ அதிமுகவோ திமுகவோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தொண்டர்களுக்கு ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்ததுன்னா உடனடியாக பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஃபேக் நியூஸ். அவங்க அதை ஷேர்லாம் பண்ண மாட்டாங்க, அதை நினச்சி சந்தோஷமும் பட மாட்டாங்க, அதை படிச்சுக்கிட்டு இன்னொருத்தன்ட்ட போய் பெருமையாகவும் பேச மாட்டாங்க, என் கட்சி இந்த மாதிரி பண்ணிருக்கு தெரியுமான்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு ஓரளவுக்கு அடிப்படையான அரசியல் புரிதல் இருக்கும். நம்ம தொகுதி எம்எல்ஏ யாருன்னு தெரியும், மினிஸ்டர்ஸ் பேர் என்னன்னு தெரியும், இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் அந்த குமுதம், அப்புறம் இந்த நக்கீரன், அப்புறம் ரிப்போர்ட், நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். பட் இப்ப தாவேக்காவோட யங்ஸ்டர்ஸை பொறுத்தளவுல அவங்க மாற்று கொண்டு வந்துருவார் விஜய் அப்படின்னு நம்பி ஓட் போட்டிருக்காங்க. அப்ப ஜெயிச்சோடனே அடுத்த எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? மாற்றம் எப்ப வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ ஒரு மார்க்கெட் இருக்காங்க, மாற்றத்தை எதிர்பார்த்து ஒரு குரூப் இருக்காங்க. அங்க அவங்களுக்கு ஃபீட் பண்ணுங்க, இல்லாத மாற்றத்தை நடந்ததா சொல்லி ஃபீட் பண்ணுங்க. அவங்கள சாதாரண விஷயங்களை பெரிய சாதனையா சொல்லி அவங்க கிட்ட கொடுங்க. அவங்க உடனே ரைட்டு ஏதோ பெருசா நடந்துட்டு இருக்கு போல அப்படின்னு நினைச்சு மக்களை வந்து தொடர்ந்து ஒரு குழப்ப நிலையிலேயே வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அது யாரு பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் தாவேக்கா ஆதரவாளர்கள் அதை பண்ணணும், எதிர்ப்பாளர்கள் பண்ண முடியாது. ஸோ தாவேக்கா ஆதரவாளர்கள் பண்றாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று, டிமாண்டும் இருக்கு. ஒரு சைட்ல கேட்கறாங்க, நீங்க வந்தா மாற்றம் கொண்டு வருவீங்க, ஒன்னும் கொண்டு வரலையேன்னு கேட்கறாங்க கொஞ்சம் பேரு. அதுக்காகவும் கூட இப்படிப்பட்ட செய்திகள் இருக்கலாம். அப்புறம் இன்னொரு சைட்ல எதிர்பார்ப்பு இருக்கு. தாவேக்கா ஆதரவாளர்கள் மத்தியிலேயே விஜய் வந்து ஏதாவது பண்ணுவாருன்னு நினைச்சோம், வருதா, ஏதாவது நடந்திருக்கா, அப்படி அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறாங்க. ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குமா? ஏன்னா இப்ப எல்லாரும் கேட்கும்போது என்ன சொல்றாங்க, என்னங்க இப்ப 2 வீக்ஸா நாங்க ஆயிருக்கு, வெயிட் பண்ணுங்கன்னு இருக்காங்க.
அவங்களுக்கு தெரியும் இப்படியே போற போக்க பார்த்தா எதுவும் நடக்கலன்னா ரொம்ப ஓவரா கேட்பானுங்களே இவனுங்க. அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஃபேக் நியூஸை வந்து பரப்பி இப்படி ஏதாவது பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பூஸ்ட் அப் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி நம்ம ஒன்றும் ஓட்ட வேஸ்ட் ஆகல, ஏதோ நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் என்னன்னா மக்களை அரசியல் மயப்படுத்தணும். இந்த 2 திராவிட கட்சிகளுமே அரசியல்னாலே சாக்கடை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை மக்களுக்கு ஏற்படுத்திட்டாங்க. ஸோ பொலிட்டிக்ஸை பற்றி படிக்கிறது, அரசியலை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டுன்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளாகவே மக்கள் அரசியலிருந்து விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. விலகி போனதுக்கப்புறம் அரசியல் வேஸ்ட்டு, அரசியலால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, பொலிட்டிஷியன்ஸ்லாம் பாருங்க கோமாளிங்க மாதிரி இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை ஏற்பட்டதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் திரும்ப அரசியல் மயப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுது. சோ இன்னைக்கு பிரச்சனை நிறைய இருக்கு. ஆனா உண்மையான மாற்றுன்னு கேட்டா மக்களுக்கு தெரியல. டக்குன்னு ஒரு நடிகர் பின்னாடி அவங்க போயிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணமே என்னன்னா பிரச்சனை இருக்குன்றது தெரியும், ஏன்னா பிரச்சனையை நான் தானே ஃபேஸ் பண்றேன். ஆனா அதுக்கு மாற்று என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கு காரணம் நான் 30 வருஷமா அரசியலே பேசல. நீங்க சொன்னது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். கடந்த 20-30 ஆண்டுகளாக மக்கள் வந்து அரசியலை விட்டு விலகி போக ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களை அரசியல் மயப்படுத்தி இருந்தால் மக்கள் வந்து இப்படிப்பட்ட ஃபேக் நியூஸை வந்து ரொம்ப எளிமையாக நம்பிட மாட்டாங்க, அதை மற்றவங்களுக்கும் பரப்ப மாட்டாங்க. ஸோ திராவிட கட்சிகள் மக்களை வந்து அரசியல் மயப்படுத்த தவறிட்டாங்க அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாம். திராவிட கட்சிகளுக்கு அந்த தேவை இருந்தது. மக்கள் அரசியல் மயப்படுறது அவங்களுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா அவங்க ஊழல்வாதிகள், ஊழல் கட்சி அவங்க. இப்ப நான் ஒரு ஊழல்வாதியா இருக்கேன்னா சுத்தி இருக்கவனால அரசியல் படுத்தணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா அவன் அரசியல் பட்ட என்கிட்ட வந்து கேள்வி கேட்பான். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவனை அரசியலற்றவனா மாற்றதான் நினைப்பேன். காலேஜ்ல இருந்து பொலிட்டிக்ஸை வெளியேற்ற பார்ப்பேன். எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம இருந்தா பெட்டரு. ஏன்னா இருந்தா அதுக்கப்புறம் உள்ள உட்காந்து பொலிட்டிக்ஸ் பேசுவாங்க, நான் என்ன பண்ணேன் பண்ணலன்றத பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அரசியலே வெள்ள தூக்கி போட்டா எனக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களோட அந்த சுயநலத்துக்காக, அவங்களோட தவறுகளை மறைக்கிறதுக்காக சொசைட்டியை டீபொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க, ஏபொலிட்டிக்கலா மாத்திட்டாங்க. அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு லாபகரமா இருந்தது. ஆனா இப்ப திடீர்னு பார்த்தோம்னா மக்களுக்கு அதிருப்தி அதிகமாகும் போது அவங்களுக்கு தீர்வு என்ன அப்படின்றது தெரியல. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, இல்ல இல்ல தமிழ் மக்கள்லாம் நல்ல உஷாரானவங்க, நடிகர் முன்னாடிலாம் போக மாட்டாங்க அப்படின்னு. ஆனா நீங்க ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அரசியலற்றவர்களாக அவங்கள மாத்திட்டீங்க. இன்னைக்கு திடீர்னு பிரச்சனை வரும்போது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, திமுகவுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், அதுக்காக யார் வந்தாலும் பரவாயில்ல, நல்ல மாற்றெல்லாம் கொடுக்க மாட்டாருங்கன்னு சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இவங்க வரக்கூடாது, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு எனக்கு, நான் அந்த பக்கம் போயிடுவேன். இப்ப என்டிகே நம்ம சொல்லும் போது அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு ஒரு டவுட் அவங்களுக்கு. ஆனா விஜய்னு சொல்லும் போது இல்ல, அவர் பெரிய ஸ்டார் லீடர், எப்படியே ஜெயிச்சிருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அரசியல் பார்த்து அவங்க இதெல்லாம் பண்ணல, அவங்க விஜய்க்கு ஒரு ஹோப் இருக்குன்னு பாக்குறாங்க. ஆனா ஒரு வகையில நான் பாசிட்டிவான விஷயமா தான் பாக்குறேன். ஏன்னா இப்ப மக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த திராவிட கட்சிகள் ஒன்றும் வீழ்த்த முடியாத பெரிய அரசியல் சக்தி எல்லாம் கிடையாது, அவங்களையும் வீழ்த்திடலான்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு குழப்பமும் கிரியேட் ஆயிருச்சு. இப்ப நான் சொன்ன மாதிரி 2 திராவிட கட்சிகளுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. திமுகவோட கூட்டணி காலியாச்சு, அதிமுக 2ஆ பிளந்துருச்சு. தாவேக்காவுக்கும் பெருசா ஒன்றும் பண்ண முடியல, தாவேக்காவுக்கும் சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை. ஸோ அவங்களும் பார்த்தோம்னா இடதுசாரிகள், விசிகே, ஐயுஎம்எல், காங்கிரஸ் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணுன்ற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் பெசகனாலும் ஆட்சி கவுண்டரும். எல்லாத்துக்குமே ஒரு செக் இருக்கு. இங்க நல்லா லாபம் யாருக்குன்னு பார்த்தா காங்கிரஸுக்கு தான். நல்லா ஜாலியா இருப்பாங்க. இப்ப அடிச்சது பாரு லாட்ரின்னு சொல்லிட்டு, ஆமா நல்லா ஹாப்பியா, அவங்க மட்டும் ஹாப்பியா இருப்பாங்க. இந்த கலைபுரத்துல நல்லா என்ஜாய் பண்றதுன்னா சிறிய கட்சிகள் தான். ரைட். அடுத்து வந்து தாவேகாவினர் அரசு நிர்வாகத்துல அதிகமா தலையிடுறத பார்க்க முடியுது. நான் வந்து இந்த அணியை சேர்ந்தவன், நான் வந்து அந்த அணியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் கிட்ட போய் இவங்க வந்து ஆய்வு நடத்துறாங்க, கேள்வி கேட்கறாங்க, உத்தரவு போடுறாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலா? இது சரின்னு நினைக்கிறீங்களா? அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்கறது, அங்க சரியா வேலைகள் நடக்கலன்னா அதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வர மாதிரி வரக்கூடாது, அதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. அங்க ஆய்வு நடத்துறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. ஒரு நர்ஸ் வந்து அதை பண்ண முடியாது. அவங்க ஒரு வெள்ளைக்கோட்டை போட்டு, அப்கோர்ஸ் நீங்க வெள்ளை போட்டு போடலாம்னு நினைக்கிறேன் நர்ஸ்னா, ஆனா நீங்க இந்த ஆய்வெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு நான் டீனை பார்த்து பேசினேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்ப நேத்து கூட ஒரு டிபேட்ல ஒரு தாவேக்கு ஆதரவாளர் பயங்கரமா அதை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. முதல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நீங்க பேசும்போது தவறான விஷயத்த கரெக்ட்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீ கரெக்ட்னு சொன்னா நாளைக்கு இதே மாதிரி இன்னும் 4 பேர் போய் நிற்பான். அது தப்பு, தெரியாதனமா பண்ணிட்டாங்க. அவங்க எதுவும் நல்ல ஆர்வ கோளாறுல பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இன்டென்ஷன் கரெக்டாக தான் இருந்திருக்கு.
நல்லது பண்ணணும்னு நினைச்சு அங்க போய் பண்ணிட்டாங்க, ஆனா தப்பு, அதை கிளியரா சொல்லிருங்க. அப்புறம் நாளைக்கு இதே மாதிரி 4 பேர் போவாங்கல்ல, அது கரெக்ட்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நேத்து உட்காந்து டிவில பாக்குறேன் இல்ல அது கரெக்ட் தான் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு சண்டை போட்டு இருக்காரு ஒருத்தர். ஆமா, கோடீஸ்வரன் கிட்டயும் செந்தில் வேல் கிட்டயும். ஆமா, தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு தான் கெட்ட பேர். அப்புறம் கவர்மெண்ட் மிஷினரிலாம் உங்களுக்கு எதிராக திரும்பிடும். நீங்க பாட்டுக்கு மாற்றம் கொண்டு வரன்ற பேர்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிட்ட எல்லாம் போய் சண்டையை போட்டுருந்தீங்கன்னா அந்த மாதிரி இது உங்களுக்கு தான் சிக்கலாகும். அப்புறம் அரசு வேலையும் பாதிக்கப்படும். அங்க ஒருத்தவங்களுக்கும் வேலை இருக்கும். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணணும்னா ஸ்ட்ரக்சர்லாம் சில விஷயங்களை நீங்க கொண்டு வாங்க. அவங்க சரியா வேலை பார்க்கலன்னா செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ற சில சீர்திருத்தங்களை உள்ள கொண்டு வாங்க. நீங்க பாட்டு கட்சிக்காரங்க ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ ரொம்ப காட்டமா ஒரு அரசு அதிகாரியை விமர்சிக்கிறாரு, திட்டுறாரு, அது பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு அவரோட செயல்பாட்டில் உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்குன்னா தனியா கூப்பிட்டு அவரை விமர்சிங்க. இப்ப நான் இருக்கேன், என்ன ஒருத்தன் பப்ளிக்ல திட்டினா எனக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா என் மேல தவறு இருக்கலாம், எந்த ஹியூமன் பீங்குமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அப்ப அந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு முறை இருக்கு, அந்த முறையில நீங்க அதை பண்ணுங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா நீங்க ரீல்ஸுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க வேலையை செய்யறதை விட ரீல்ஸுக்கு பெர்ஃபார்ம் பண்றீங்க. இப்ப நம்ம அரசு அதிகாரிகள் எல்லாம் பார்த்தோன்னா ஹோட்டலா போய் இது ஏன் இப்படி சகப்பா இருக்கு, அது என்ன ஒரு மாதிரி கலர் வேற மாதிரி இருக்கு, இன்ஸ்பெக்ஷன், அவங்க அப்படி ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் போகும்போதெல்லாம் எங்க இருந்தும் ஒரு கேமராவும் பின்னாடி வந்துடும். நீ உங்க வேலையெல்லாம் கரெக்டா பாருங்க, ஆனா கேமராக்காக பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க. ஏன்னா அங்க சாதாரண மனிதர்கள் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க ரைட்டு சில நேரங்கள்ல எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணுவாங்க, தவறு நடக்கும். ஏன் நடக்கும்? எக்ஸ்ட்ரா சகப்பா இருந்தா மக்கள் வாங்குவாங்கன்றதுக்கு அந்த மாதிரி மேபி ஆட் பண்ணலாம். அவங்க ஒன்றும் கோடீஸ்வரர்கள் இல்லை, ஆனா அவங்களுக்கும் டிக்னிட்டி இருக்கு, அவங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு, அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நான் என்னோட திறமையை நான் கேமரா முன்னாடி காட்டுன்றதுக்காக அவனை கோமாளி ஆக்குறது எப்படி கரெக்டா இருக்கும்? அப்போ நீங்க வேலையை செய்யுங்க, கேமராவை ஆஃப் பண்ணிட்டு வேலையை மட்டும் கரெக்டா செய்யுங்க. அப்படி பண்ணா கரெக்டா இருக்கும். ஓகே, இறுதியாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய வாக்கு விழுக்காட்டில் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கிறாங்க. இது எதனால நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன தவறு நடந்திருக்கும்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானங்க. இது விஜய்ன்ற ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் உள்ள வராருங்க. நான் தாவேக்கான்ற வார்த்தையை விட விஜய்ன்ற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்றேன்னா, இப்போ ஒரு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலை ஏற்படுத்திட்டார். நானும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுல அந்த தாக்கம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நினைச்சோம் 5-10%, அதுக்கப்புறம் 20 சொன்னோம், 35 வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கல. 35% புதுசா வர கட்சி ஒண்ணு வாங்குச்சுன்னா அப்ப நேச்சுரலா பழைய கட்சிகள் எல்லாமே ஓட்ஸை இழப்பாங்க. திமுகவும் இழந்திருக்கு, அதிமுகவும் ஓட்ஸை இழந்திருக்கு, பிஜேபியும் பெரிய பின்னடைவை ஃபேஸ் பண்ணிருக்கு, என்டிகேவும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. என்டிகே 50% ஓட்ஸை இழந்திருக்காங்க. மேபி மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா என்டிகே இருக்கிற 50% ஓட்ஸை இழந்திருக்காங்க. அது பெரிய ஒரு பின்னடைவா பார்க்கலாம். பின்னடைவு தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இது காரணம் என்னன்னா, என்டிகேவோட கோர் ஓட்ஸ்னா யாரெல்லாம்? மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் யங்ஸ்டர்ஸ், அப்புறம் தமிழ் தேசியவாதிகள் அஃப்கோர்ஸ் இருக்காங்க. பட் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட ஓட்ஸையும் தாவேக்கா பெரிய அளவில் ஈர்க்கிறாங்க. எல்லாமே வந்து ஐடியாலஜிக்காக வந்த ஓட்டு இல்லை, அப்படி இருக்காது. எந்த கட்சிக்குமே ஐடியாலஜிக்காக வந்த ஓட்டு இருக்காது. நம்ம முன்னாடியே நிறைய பேசியிருக்கோம். பட் நம்ம அதை பேசும்போது கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா என்டிகே ஓட்ஸ் எல்லாம் ஐடியாலஜி ஓட்ஸ், அவங்க என்னாலும் வெளில போக மாட்டாங்க, அப்படி கிடையாது. ஐடியாலஜின்றது ரொம்ப சின்ன ஒரு குரூப்புக்கான ஒரு கான்செப்ட் தான். ஐடியாலஜியால எல்லாருமே ஈர்க்கப்பட மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது ஐடியாலஜி அங்கே எடுபட்டு இருக்குமா என்ன? அதெல்லாம் எடுபடாது. அவங்களுக்கு லோக்கல் இஷ்யூஸ் இருக்கும். கண்டிப்பா. ஆமா, ஐடியாலஜின்றது வந்து என்னன்னா, பொதுமக்கள்கிட்ட நீங்க போகும்போது ஐடியாலஜி எடுபடாது. பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல பார்ட்டி வைஸ் நீங்க பார்த்தா தான் ஐடியாலஜிலாம் ஒர்க் ஆகும். உங்க பார்ட்டிக்குள்ள தான் ஐடியாலஜிலாம் ஐடியாலஜிக்கான ரோல் பெருசா இருக்கும். ஆனா ஐடியாலஜி இல்லைன்னா ஒரு டைரக்ஷன் இருக்காது. அஃப்கோர்ஸ் பார்ட்டிக்கு ஐடியாலஜி இருக்கணும். ஆனா ஓட்டு போடுற எல்லாருமே ஐடியாலஜிக்காக ஓட்டு போட்டிருப்பாங்கன்னா அப்படி போட மாட்டாங்க. ஓட்டு ஒரு 10 பேர் போடுறாங்கன்னா ஐடியாலஜி ட்ரிவன் ஆட்கள்லாம் 2 பேர் தான் இருப்பாங்க. மீதி 8 பேர் பார்த்தோம்னா சீமான் அண்ணன் மாசா பேசுறாருப்பா, எந்த அரசியலுமே இல்லாம சீமான் அண்ணன் மாசா பேசுறாருப்பா, பயங்கரமா பேசுறாருப்பா அப்படின்னு போடுறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தானே அடுத்தது விஜய்க்கு போடுவாங்க. ஸோ அப்படி ஒரு 4 பேர் இருப்பாங்க. சிலவங்களுக்கு பார்த்தோம்னா வேற மாதிரியான கோவங்கள் இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இது ஒரு பெரிய மாற்றுன்றதை நம்ம அங்கீகரிச்சு தான் ஆகணும். இதை வந்து எகத்தாளமா பேசுறதெல்லாம் தப்பா இருக்கும். நிறைய பேர் திமுக எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்காங்க, ஏதோ மக்கள் பெரிய தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மக்களை பொறுத்தளவுல அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நான் பார்க்கல. அவங்க எப்படின்னா, திராவிட கட்சி திமுக வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க, திரும்ப அதிமுக கிட்ட போறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை,
பார்க்குறாங்க, ரைட் இவங்க 2 பேரும் வேற யாருன்னு பார்க்குறாங்க. டிவிகே மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வருது. ஸோ டிவிகேக்கு ஓட் போட்டாங்க. இது நான் விரும்பாத மாற்றம் தான். ஆனா சிஸ்டம்ல ஏகப்பட்ட குழப்பத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த சிஸ்டமை டீஸ்டபிளைஸ் ஆமா ஆமா, கிரவுண்ட்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. எனக்கு அது சந்தோஷம். நிறைய நல்ல மாற்றங்களும் வந்திருக்கு. இப்ப இப்படிப்பட்ட சூழல்ல நாம் தமிழர் கட்சி வந்து அழிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அது வந்து வளருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஓவர் எக்ஸாஜரேஷன். இப்ப எந்த ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டுமே அப்படியே ஸ்லோவா ஏறி 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 அப்படியே ஸ்ட்ரைட்டா மேலேயே நோக்கி போய்கிட்டு இருக்காரு. கிராஃப் அப்படியே மேலே போகும்ல, அந்த மாதிரி அப்படி போகாது. எல்லாமே அப்படி மேலே போகும், கீழே வரும். சில நேரங்களில் பெரிய வீழ்ச்சிகளை சந்திப்பாங்க. பெரிய தலைவர் எல்லாரோட லைஃபையுமே பாருங்களேன், அவங்களோட பயோகிராஃபி படிங்க, நிறைய பெரிய பெரிய வீழ்ச்சிகள் வரும். பெரிய தலைவர்களுக்கு பெரிய வீழ்ச்சி வருதுன்னா அவங்களோட மூமெண்ட்டுக்கு பெரிய வீழ்ச்சி வந்துருக்கணும்ல. கண்டிப்பா. ஸோ எந்த மூமெண்ட்டுமே கீழே விழாம அப்படியே ஸ்லோவா சிஸ்டமேட்டிக்கா இப்படியே போய் டக்குன்னு அதிகாரத்தை பிடிக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிறைய பெரிய வீழ்ச்சிகளை தாண்டி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இது ஒரு தொடக்க புள்ளின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமும் பெரிய வீழ்ச்சிகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்டிகேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 100 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா அதுல 20 பேர் ஐடியாலஜிக்காக போடுவாங்க. நான் சொல்ல 20 கூட அதிகமா இருக்கலாம். ஒரு 80 பேர் நார்மலா தான் போடுவாங்க. ஆனா அந்த 20 பேர் தான் முக்கியம். அந்த 20 பேர் தான் கோர். அந்த கட்சியோட இதயம்னா அவங்க தான். அந்த ஐடியாலஜி ட்ரிவன் கேடர்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் நாளைக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். என்டிகேவுக்கு அந்த கோர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ திருச்சி மாநாடுலாம் அவ்வளோ பெருசாக போட முடியுதுன்னா அவங்கெல்லாம் ஐடியாலஜி ட்ரிவன் ஆட்கள். ஒரு கட்சியோட மாநாட்டுக்கு பல 100 கிலோமீட்டர் பயணிச்சு வராங்கன்னா அது ஐடியாலஜி ட்ரிவன் குரூப். அவங்க என்னாலும் கலைஞ்சு போக மாட்டாங்க. இப்போ ஓட்ஸ் ஓவராலாக கம்மியானாலும் தமிழ்நாடு முழுக்க அந்த ஆட்கள் இருப்பாங்க. கண்டிப்பா. அந்த மாநாட்டுக்கு சில 1000 பேர் வராங்கன்னா அதே மாதிரி இன்னொரு மடங்கு வராமலும் இருந்திருப்பாங்க. ஏன்னா சில காரணங்களுக்காக வர முடிஞ்சிருக்காது. ஸோ அந்த குரூப் வந்து களத்துக்குள்ள இருக்கதான் செய்யறாங்க. அவங்க நாளைக்கு திரும்பவும் கரெக்டான சூழல் ஏற்படுதுன்னு வச்சுப்போம். தாவேக்கா எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அதிமுக ரொம்ப வீக்கா இருக்காங்க, திமுகவை நம்ப முடியல. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குரூப் நல்லா அக்ரெசிவா ஒர்க் பண்ணாங்கன்னா திரும்பவும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தலாம். இதுக்கு முன்னாடி அந்த குரூப் தானே 8% ஓட்ட வாங்க வச்சது. அவங்க சின்ன குரூப்பா இருந்தாலும் அவங்களோட தாக்கம் பெருசா இருந்தது. எல்லாத்தையும் போய் பேசுறது, சவுண்டை நிறைய கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணாங்க. அதை திரும்பவும் பண்ணலாம். ஓகே. சில நேரங்களில் கரெக்டான சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த 20 பேர் வந்து 100 பேர் தான் இம்பாக்ட் பண்ணணும்னு கிடையாது, 1000 பேரும் இம்பாக்ட் பண்ணலாம். புரட்சிகரமான காலகட்டங்கள்லாம் இதே சின்ன குரூப் தான், அவங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவாங்க. அது அந்த சூழலை பொறுத்த விஷயம். ஸோ அதனால இது ஒன்றும் பெரிய வீழ்ச்சி, இதுல இருந்து மீண்டே வர முடியாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு டெம்பரரி செட்பேக் தான். நான் என்னைக்கு எலெக்ஷன்ஸை பெருசாலாம் பார்த்தது கிடையாது. எலெக்ஷன் ஒரு சின்ன இண்டிகேட்டர் தாங்க. இது ஒரு எலெக்ஷன்ல இந்த நம்பரை வச்சுலாம் நம்ம ரொம்ப ஒன்றும் கனெக்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.